நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த நம்பர் சிஸ்டம் கொஸ்டின்ஸை உங்களால் அட்டனே பண்ண முடியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, போன சிஜிஎல் 2025 தான் இந்த கொஷின்ஸை மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டிருக்கான். டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸில் கேட்டிருக்கான். அதுவும் இது ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு சம்மே இருக்காது. உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் உங்களால் எழுதவே முடியும். பட் ரொம்ப ஈஸியான விஷயம், பேசிக் மேக்ஸ். இது தெரியாமல் சிஜிஎல் எக்ஸாம் போய் உட்காந்து கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி, நான் நம்புகிறேன். ஓகேவா? போவோம். அதே மாதிரி டெலிகிராமில் எவ்ரி சாட்டர்டே 7 PM நமக்கு 1-to-1 டிஸ்கஷன் இருக்கும். அந்த 1-to-1 டிஸ்கஷனில் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ், ஜிஎஸ்ல எதாவது டவுட்ஸு இல்லை மற்ற சப்ஜெக்ட் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் பாருங்க, விச் ஆஃப் தீஸ் நம்பர்ஸ் இஸ் நெய்தர் ரேஷ்னல் நார் இன்டிஜர். சரி, இப்போ இந்த ரேஷ்னல் இன்டிஜர் இந்த கன்ஃபியூஷன் தான் நம்ம பசங்களுக்கு பெருசாக இருக்கும். ஓகே, அதில் எப்படி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரியல் நம்பர்ஸ். ஓகே, ரியல் நம்பர்ஸ் ரெண்டா பிரியும். ஒன்று ரேஷ்னல், ஓகே, இன்னொன்று இர்ரேஷ்னல். ஓகே, இர்ராட். ஓகே, இர்ரேஷ்னல். ரேஷ்னல் இர்ரேஷ்னல்னா மனிதனால பகுத்தறியக்கூடிய நம்பரு, இது மனிதனால பகுத்தறிய முடியாத நம்பர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு √2. ஓகே, √2 வந்து 1.414 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகே, இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி பை 3.14 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ரேஷ்னல் நம்பர் இதில் எப்படி புரியுன்னா, ஒன்று இன்டீஜர்ஸ், ஒன்று இன்டீஜர்ஸ், இன்னொன்று என்னது ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, ஃப்ராக்ஷன்ஸ் இது உங்களுக்கு தெரியும். இன்டீஜர்ஸ் தான் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ்னா நம்ம 1/ல போட்டு எழுதுறது. ஓகே, இன்டீஜர்ஸில் ஓகே ஹோல் நம்பர்ஸ், ஹோலு, இன்னொரு டைப்பு நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, நெகட்டிவ். ஓகே, ஸோ ஹோல் நம்பர்ஸ்லாம் என்ன, 0, 1, 2 அப்படியே போகிறது. ஓகே, நெகட்டிவ்னா என்ன, -1, -2, -3 இப்படி போகிறது. ஓகே, இந்த ஹோல் நம்பர்ஸை பிரித்தா என்ன வருது, 0 தனியாக வருது. ஓகே, பாசிட்டிவ் நம்பர்ஸ் வருது. ஓகே, பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ். ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கோம்னா, இயற்கையாக மனிதனுக்கு தெரிந்த நம்பர்கள். அப்படின்னா ஒரு ரோட்ல போறோம், ஒரு நாய் தெரியுதுன்னா ஒரு நாய். இது ரோட்ல பார்க்குறோம், ஒரு மரம் தெரியுது அப்படின்னா மரம். ஒரு 0 மரத்தை உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஒரு மைனஸ் மரத்தை உங்களால காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஸோ இதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, இதுதான் இந்த டிவிஷன். இந்த டிவிஷனை தெளிவாக ஃப்ளோ சார்ட் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க. ஓகேவா? ரியல் நம்பர்ஸ் ரெண்டா பிரிச்சா ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல். இர்ரேஷ்னல்னா மனிதனால் பகுத்தறிய முடியாதது, இதுக்கு முடிவே கிடையாது நம்பருக்கு. √2க்கு வந்து 1.414 போயிட்டே இருக்கணும் அந்த நம்பர், அது முடிவு இல்லை. அதே மாதிரி இன்டீஜர்ஸ், இப்போ ரேஷ்னலை பிடிச்சா இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். இன்டீஜர்ஸில் வந்து ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸில் 0, 1, 2 வரும். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு. இப்போ ஹோல் நம்பர்ஸில் 0 தனியாக பிரிக்கலாம், பாசிட்டிவ் நம்பர்ஸ் தனியாக பிரிக்கலாம். இந்த பாசிட்டிவ் நம்பர் என்ன, நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா நம்ம இயற்கையாக நேரில் டெய்லி பார்த்து ரியலைஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, விச் ஆஃப் திஸ் நம்பர் இஸ் நெய்தர் ரேஷ்னல் நார் இன்டீஜர். நெய்தர் ரேஷ்னல்னா ரேஷ்னல் கிடையாதான். அப்போ என்ன அர்த்தம், இர்ரேஷ்னல்னு அர்த்தம். கரெக்டா? நெய்தர் ரேஷ்னல் ஃபர்ஸ்ட்லேயே முடிஞ்சு. நெய்தர் ரேஷ்னல் கிடையாது, அப்போ என்ன அர்த்தம், இர்ரேஷ்னல்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன்ல இர்ரேஷ்னல் எது பாருங்க, √2 இர்ரேஷ்னல். கரெக்டா? 1.414 அப்படியே போயிட்டே இருக்கா? அப்பா இதுதான் கரெக்ட். இவ்வளவுதான். -4 என்ன நம்பரு, -4 நெகட்டிவ் இன்டீஜர். -4 அது நெகட்டிவ் இன்டீஜர். ஓகேவா? நெக்ஸ்ட் 7 பாசிட்டிவ் இன்டீஜர். அவ்வளவுதான். இது என்னது, இது ஃப்ராக்ஷன் 3/2. கரெக்டா? ஃப்ராக்ஷனா? இவ்வளவுதான். இப்படி பிரிக்க தெரிஞ்சாவே போதும். எவ்வளோ ஈஸியான சம்ஸ். ஓகே, the set of real numbers which includes which of the following. ரியல் நம்பர்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கான். ஓகே, ரியல் நம்பர்ஸ்ல என்ன இருக்கும். ஓகே, ரியல்ல என்ன இருக்கும், ஒன்று ஃபர்ஸ்ட் டிவிஷன் என்ன, ரேஷ்னல், ரேட்டு. செகண்ட் டிவிஷன் என்ன, இர்ரேஷ்னல். ஓகே, இர்ராட். ஓகே, இப்போ என்னாச்சு, போத் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல். இதுதான் கரெக்ட். கரெக்டா? இங்க பாருங்க, ரியல் என்ன இருக்கு, ரியல் கீழே ரேஷ்னல் இர்ரேஷ்னல் ரெண்டுமே இருக்கா? அவ்வளவுதான்.
இவ்வளோதான் கொஸ்டினு. இந்த கொஸ்டினை பார்த்து அட்டன் பண்ண முடியாமல் வந்து ஃபீல் பண்ணி இதை லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்ச நிறைய ஆஸ்பிரன்ஸ் அதிகம். பட் மார்க் போனது தான். நீங்கள் தப்பாக செய்யாதீங்க. அடுத்து பார்ப்போம். விச் ஆஃப் தீஸ் நம்பர் தட் இஸ் ரியல் பட் நாட் ரேஷனல்? ஓகேவா? பட் நாட் ரேஷனல் என்ன அர்த்தம்? ரியல் நம்பர் இருக்கு. ரியல் நம்பருக்கு எத்தனை டிவிஷன் இருக்கு? 2 டிவிஷன் தான். ஓகே, ரியல் நம்பருக்கு 2 டிவிஷன். ஒன்று ரேட்டு ரேஷனல், ஓகே, ஒன்று இர்ரேட்டு இர்ரேஷனல், ஓகே, இர்ரேஷனல். அவன் நாட் ரேஷனல் சொல்லிட்டான், நாட் ரேஷனல். அப்போ என்ன, இர்ரேஷனல் நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். கரெக்டா? இர்ரேஷனல் நம்பர் சூஸ். இதில் எது இர்ரேஷனல் பாருங்க, √7. ஓகே, ஏன்னா √7க்கு என்ன, என்லெஸ் வேல்யூ. என்ன வேல்யூ? என்லெஸ். ஓகே, என்லெஸ். -2 என்னது? நெகட்டிவ் இன்டீஜர். ஓகே, நெகட்டிவ் இன்டீஜர். கரெக்டா? 5ன்றது பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, பாசிட்டிவ் இன்டீஜர் ஆர் நேச்சுரல் நம்பர். ஓகே, நேச்சுரல் நம்பர். 3/4 என்ன, ஃப்ராக்ஷன். இது ஃப்ராக்ஷன். அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். which of the following statement is true for whole numbers? whole numbers எங்க பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ், அதுல ரேஷனல், இரேஷனல், ரேஷனல்ல இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேயா? ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இன்டீஜர்ஸ்ல ஹோல் நம்பர்ஸ், அப்புறம் என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, இந்த ஹோல் நம்பர்ஸ் என்ன சொன்னேன் நான்? 2 பிரியுமா? ஒன்று 0, இன்னொன்று நேச்சுரல். ஓகே, நேச்சுரல். கரெக்டா? அப்போ இங்க பாருங்க, தே இன்க்ளூட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. தப்பு. ஓகேவா? ஏன்னா இன்டீஜர்ஸ் கீழே தான் ஹோல் நம்பர் வருது. தெரியுதா? இன்டீஜர்ஸ் கீழே ஹோல் நம்பர் வருது. ஃப்ராக்ஷன்ஸ் கீழே வருது. இங்க இருக்கு ஃப்ராக்ஷன்ஸ் கீழே வருது இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு. தே இன்க்ளூட் நெகட்டிவ் நம்பர்ஸ். தப்பு. ஓகே, ஏன் தப்புனா இங்க பாருங்க, இன்டீஜர்ஸ் கீழே பார்த்தா நெகட்டிவ் நம்பர்ஸ் தனியா போகுது. ஒரு டிவிஷன் தெரியுதா? தனியா போகுது. தெரியுதா? ஓகேவா? ஆனா இன்டிஜர்ஸ் கீழே ஹோல் நம்பர்ஸ் வரணும். பட் இது தப்பு. இதை இன்க்ளூட் 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். கரெக்ட். ஹோல் நம்பர்ஸ்ல என்ன இருக்கு? 0 இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். கரெக்டா? முடிஞ்சு. தே ஸ்டார்ட் ஃப்ரம் 0. தப்பு. தே ஸ்டார்ட் ஃப்ரம் 1. தப்பு. தே ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஓகேவா? 0 இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். which of these includes -5, 0 and 6? ஓகேவா? 0ல இருந்து மட்டுமே ஸ்டார்ட் பண்ணா அது என்னது? ஹோல் நம்பர். இப்பதான் போன சம்ல பார்த்தோம். கரெக்டா? அப்போ இது கிடையாது. ஓகேவா? இரேஷனல் நம்பர்ல என்ன? இன்ஃபினிட்டா இருக்கும். இது கிடையாது. ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ் என்ன பண்ணும்? ஸ்டார்ட் ஃப்ரம் 0. நெக்ஸ்ட். இன்டிஜர்ஸ் தான் என்ன? -5, 0, 6. கரெக்டா? -5, 0, 6. புரிஞ்சா? இதான் இன்டிஜர்ஸ். அப்போ கரெக்ட். ஏன்னா இன்டிஜர்ஸ் கீழே என்ன வருது? இங்க பாருங்க, இன்டிஜர்ஸ் கீழே ஹோல் நம்பர் வருது, நெகட்டிவ் நம்பர்ஸும் வருது. அப்போ இங்க பாருங்க, இங்கே ஹோல் நம்பர் இருக்கா? -0 and 6 ஹோல் நம்பர்ஸா? -5ன்றது நெகட்டிவ் நம்பரா? இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணா ஹோல் இன்டிஜர்ஸ் வந்துருமா? கரெக்டா? which set does not contain negative numbers? எந்த செட்டில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காதுன்னு கேட்குறான். ஓகே, ரியல் நம்பர்ஸ்ல இருக்கும். ஏன்னா அந்த பாக்ஸ் எப்படி வருது? ரியல். ஓகே, அப்புறம் அதுல ரேஷனல் ரேட்டு, அப்புறம் இரேஷனல். ஓகேவா? இரேட்டு. ஓகேவா? அப்புறம் பாக்ஸ்ல இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ். ஓகே, இன்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? இது கீழே ஹோல் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க,
விச் செட் டஸ் நாட் கண்டெயின் நெகட்டிவ் நம்பர்ஸ்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரியல் நம்பர்ஸ் கீழே தானே வருது, நெகட்டிவ் நம்பர்ஸ் கரெக்டா? ரியல் நம்பர்ஸ் கீழே தானே வருது, இராஷனலியா வருது. ஓகேவா, இல்லை கீழே தானே வருது. அப்போ இது தப்பு. ஓகேவா, ரேஷனல் நம்பர்ஸ் இதுவும் தப்பு. ஏன்னா ரேஷனல் நம்பர்ஸ் கீழே தானே வருது. பார்த்தீங்களா, ரேஷனல் நம்பர்ஸ் கீழே தானே வருது. அந்த ஏரோ எப்படி வருது பாருங்க, இப்படி தானே வருது கரெக்டா? இதுவும் தப்பு. இன்டீஜர்ஸ், ஓகேவா, இன்டீஜர்ஸ் கீழே தானே வருது கரெக்டா? வருதா இன்டீஜர்ஸ் கீழே? இதுவும் தப்பு. நேச்சுரல் நம்பர்ஸ் கரெக்டா? எஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் கரெக்டு. ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ் நான் என்ன சொன்னேன், விசிபிளாக இருக்கும். ஓகேவா, விசிபிளாக இருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2. ஓகேவா, 1 2லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நேச்சுரல் நம்பர்ஸ் கரெக்டு. நெக்ஸ்ட், விச் ஆஃப் திஸ் இஸ் போத் அன் இன்டிஜர் அண்ட் ஹோல் நம்பர்? ஒரு நம்பர் ஹோல் நம்பராகவும் இருக்கு, இன்டிஜராகவும் இருக்கு. ஓகேவா, இதை பார்த்து எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா, பட் ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். 1/2ன்றது என்னது? ஃப்ராக்ஷன். ஓகேவா, 1/2 என்னது? ஃப்ராக்ஷன். திரும்ப அந்த டேபிளில் போடுவோமா? உங்கள் கன்வீனியன்ஸ்க்காக தான் இந்த டேபிள் போடுறேன். ஓகேவா, பார்த்துங்க. திரும்ப போடுறதுக்கு ரீசனை தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ரியல் நம்பர். ரியல் நம்பரில் எப்படி பெரியுது? ரேஷனல், இராஷனல். ஓகே, இதில் இன்டீஜர்ஸு, இதில் ஃப்ராக்ஷன்ஸு. ஓகே, இன்டீஜர்ஸு ஃப்ராக்ஷன்ஸா? அடுத்து இன்டீஜர்ஸில் ஹோலு, இதில் நெகட்டிவ். ஓகேவா, ஹோலு நெகட்டிவ். புரிஞ்சுச்சா? இப்போ விச் ஆஃப் தீஸ் இஸ் போத் அன் இன்டிஜர் அண்ட் ஹோல் நம்பர் அப்படின்னு கேட்குறான். ஒரு நம்பர் இன்டிஜராகவும் இருக்கணும், ஹோல் நம்பராகவும் இருக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க, 1/2ன்றது ஃப்ராக்ஷன். ஓகே, அது இன்டிஜர் கேட்டகரியில் வருதா? கிடையாது. இங்கே போது தனியாக பிரிஞ்சு போகுது. கரெக்டா? அப்போவே தப்பு. நெக்ஸ்ட் 3.5 இஸ் ஆல்சோ ஃப்ராக்ஷன். 7/2வா? 7/2 என்ன? 3.5வா? ஸோ இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன். தப்பு. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பர் எங்கே வருது? ரேஷனல் கீழே இன்டீஜரில் தனியாக வருது. ரேஷனல் கீழே இன்டீஜரில் தனியாக வருதா? ஓகேவா, அப்போ -4 வந்து வராது. தப்பு. 0 எப்படி வருது பாருங்க. 0 என்னது? ஹோல் நம்பர்ல என்ன வரும்? 0 அப்புறம் பாசிட்டிவ் வருமா? 0 பாசிட்டிவ் வருமா? இப்போ இதான் கரெக்ட். ஓகேவா, 0 பாசிட்டிவ்ல வரும். ஸோ இதான் கரெக்ட். நெக்ஸ்ட், இப்போ இது பாருங்க, இது ஒரு தேரி. ஓகேவா, இந்த தேரி எப்படின்னா, எக்ஸ் ரேஷனலா இருக்கு. ஓகேவா, எக்ஸ் ரேஷனலா இருக்கு, ஒய் வந்து இர்ரேஷனலா இருக்கு ஒரு நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. ஓகேவா, எக்ஸ் ரேஷனலா இருக்கு, ஒய் இர்ரேஷனலா இருக்கு அப்படின்னு ஒரு காம்போ. இது வந்து காம்போ 1. ஓகேவா, செகண்ட் எக்ஸ் ராட்டு, ஒய்யும் ராட்டு, இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் எக்ஸ் இர்ராட்டு, இர்ரேஷனல். ஓகே, ஒய்யும் இர்ரேஷனல். ஓகே, ஒய்யும் இர்ரேஷனல். ஓகே, ஸோ இந்த கன்க்ளூஷன் இருக்கு தெரியுமா? இந்த கன்க்ளூஷனுக்கு நீங்கள் ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஓகே, அவுட்புட் வந்து ஆல்வேஸ் இர்ரேஷனல். ஓகேவா, இந்த காம்பினேஷன் இருக்குல்ல, இதுக்கும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் அவுட்புட்டு ரேஷனல். ஓகேவா, பட் இதுக்கு கண்டிஷன்ஸ், பேஸ்ட் ஆன் கண்டிஷன். இதுக்குள்ள அவ்வளோ டீப்பாக போக வேணாம். ஓகே, மேலோட்டமாக மட்டும் சொல்லிடு, பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கா. 5 + √3 இது ஒரு இரேஷனல் நம்பரா? கரெக்டா? இதை -5 + √3 பண்ணுறேன். பண்ணால் இது அடைஞ்சிருமா? ஓகே, இது அடைஞ்சிருமா? இப்போ 5 - 5 0 வருமா? திரும்ப 0 திரும்ப ஒரு இன்டிஜரா? சரி, ஒரு ரேஷனல் நம்பரா? கரெக்டாக 0 ரேஷனல் நம்பரா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம ரெண்டு இரேஷனல் நம்பரை மைனஸ் பண்ண என்ன வருது? அவுட்புட் என்ன? ரேஷனல் வருதா? ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். இதுவே பாருங்க, வேற கண்டிஷன் 5 + √3 + 5 + √3 இப்படி போட்டால் 10 + 2 √3 வருதா?
ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் தான் அது. ஓகே. ஸோ இந்த அவுட்புட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதை பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் irrational. ஓகே. தென் எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே. எக்ஸும் ஒய்யும் irrational. எக்ஸ் என்னது irrational, ஒய் என்னது irrational. ஓகே. ஸோ நம்ம கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ற மாதிரி வரும். எப்படி கண்டிஷன் எப்படி அப்ளை பண்றான்னா, இங்க பாருங்க, ஆல்வேஸ் ரேஷனல் வராது. நோ. ஓகேவா? பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் சொன்னேன். கரெக்டா? ஆல்வேஸ் ரேஷனல் வராது, தப்பு. நான் சொன்னேன் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். நெவர் ரேஷனல், அதுவும் வராது. ஓகே. அந்த ஆல்வேஸ் நெவர்ன்ற வார்த்தை எப்பவுமே எக்ஸ் அண்ட் ஒய் irrational வராது. இப்போ இதுதான் கரெக்ட். ரேஷனல் இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் போட்டு பாருங்களேன். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் போட்டா என்ன வரும்? 0. 0 இஸ் ஏ ரேஷனல் நம்பர். கரெக்டா? கரெக்டா முடிஞ்சா? ப்ரூவ் ஆயிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட். ஓகே, சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சிஜிஎல் 2026 வரைக்கும் இந்த மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காத சம், இதுக்கு முன்னாடி 2025 சிஜிஎல் மக்கள் எல்லாமே கஷ்டம் ஃபீல் பண்ணி விட்டுட்டு வந்த சம்ஸ், இந்த மாதிரி சம்ஸ் தான் மட்டும் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் மேக்ஸ், இந்த அட்வான்ஸ் மேக்ஸ்ல தான் மொத்தம் 25 மேக்ஸ் கொஸ்டின்ல 20 மேக்ஸ் வந்திருக்கு. மினிமம் நிறைய ஷிஃப்ட்ல வந்திருக்கு. அந்த அட்வான்ஸ் மேக்ஸ்ல ஒரு சாப்டருக்கு மூணு கிளாஸ் போட போறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிக்னாமெட்ரிக்கு 3 கிளாஸ், மென்சுரேஷனுக்கு 3 கிளாஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸுக்கு ஒரு கிளாஸுக்கு மட்டும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஒரு சாப்டருக்கு மட்டும் 3 கிளாஸ் போட போறோம். ஸோ எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏ ரேஷனல் நம்பர். டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏ ரேஷனல் நம்பர். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட்ஸ் நல்லா பாருங்க. ஓகே. டெர்மினேட்டிங்னா முடிந்து விடும். ஓகே. டெர்மினேட்டிங்னா முடிந்து விடும். ஓகே. ரிப்பீட்டிங்னா தொடர்ந்து செல்லும். ஓகே. ரிப்பீட்டிங்னா தொடர்ந்து போகும். ஓகே. தொடர்ந்து போகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன? டெர்மினேட்டிங். ஓகே. 1/2 டிவைட் பண்ணா வருது. ஓகேவா? 0.5. ஓகேவா? 0.5 முடிஞ்சா? கரெக்டா? 0.5 முடிஞ்சு போல தொடர்ந்து போகும். ஓகேவா? தொடர்ந்து எப்படி போகுது? எக்ஸாம்பிள் 1/3 பண்றீங்க, பண்ண என்ன வரும்? 0.333333 பே போதா? இது என்னது? ரிப்பீட்டிங். இதான் ரிப்பீட்டிங். ஓகேவா? தொடர்ந்து ரிப்பீட் ஆகுதா? ஓகேவா? ஸோ டெர்மினேட்டிங்னா என்ன? முடிந்து விடும். நான் டெர்மினேட்டிங்னா முடியாது. நான் ரிப்பீட்டிங்னா ரிப்பீட் ஆகாது. இது எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் என்ன? ஓகேவா? நான் டெர்மினேட்டிங். இதே இந்த பாய்த்தமா 0.333 இது வந்து பாருங்க போயிட்டே இருக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும். √2 பாருங்க. √2 1.414 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுமா? கரெக்டா? 3.14 அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுமா? இது என்னது? நான் டெர்மினேட்டிங். ஓகேவா? நான் ரிப்பீட்டிங் என்ன? இங்க பாருங்க 3.1456 இப்படி போகும். கரெக்டா? அப்போ இது என்னாச்சு? நான் ரிப்பீட்டிங். கரெக்டா? டெசிமலுக்கு அப்புறம் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகல. இது பாருங்க, டெசிமல்னா ஒன்றும் இல்லைங்க, பாயிண்ட் தான் டெசிமல். ஓகே. இது என்னது? ரிப்பீட்டிங். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் அப்ரோச் பண்ணும். இந்த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏ ரேஷனல் நம்பர். ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு, அந்த ரேஷனல் நம்பரை நீங்க பாயிண்ட் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்றீங்க. ஓகேவா? அப்போ அது எப்படி ஆகும்? டெர்மினேட்டிங் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கிடையாது. ஓகேவா? ரிப்பீட்டிங் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டிங்கா இருக்கும். ஒன்று டெர்மினேட்டிங்கா இருக்கும், இல்லை ரிப்பீட்டிங்கா இருக்கும். ஓகேவா? இது ஒரு ரேஷனல் நம்பரா? கரெக்டா? 1/2 ரேஷனல் நம்பரா? ஓகேவா? டெர்மினேட் ஆயிடுச்சு பாருங்க, முடிந்து விட்டது. கரெக்டா? 0.5 முடிஞ்சிடுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகல. ஓகேவா? நம்பர் ரிப்பீட் ஆகுதா? ரிப்பீட் ஆகல. கரெக்டா? இதுதான் ஆர் ரிப்பீட்டிங். Next, a number is said to be pure recurring, mixed recurring ஒரு கான்செப்ட் இருக்கு. பியூர் ரெக்கரிங்னா 0.3333 அதே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? மிக்சடு ரெக்கரிங்னா இப்போ இதுவே 0.133333 இப்படின்னு போயிட்டே இருக்குது. ஓகேவா? டெசிமலுக்கு இருக்கிற டெசிமல்னா பாயிண்ட், இந்த டெசிமலுக்கு அப்புறம் வர ஆல் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகணும். ஓகேவா? டெசிமலுக்கு அப்புறம் ஆல் நம்பர் ரிப்பீட் ஆகுதா? அப்போ இது வந்து பியூர் ரெக்கரிங். ஓகேவா? டெசிமலுக்கு அப்புறம் பாருங்க 1 ஒரு நம்பர் வருது. கரெக்டா? அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகுது. அப்போ மிக்சடு ரெக்கரிங், கலவை. அது கலப்பு. ஓகே, கலப்பு. பாருங்க, என் நம்பர் இஸ் செட் டு பி பியூர் ரெக்கரிங். எப்போ ஒரு நம்பரை பியூர் ரெக்கரிங் சொல்லுவோம்னா, இதான்
repeating digit start immediately after the decimal. ஓகேவா, இந்த டெசிமல் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ரிப்பீட் ஆகிற டிஜிட் பாருங்க 3 3 3 3 ஸ்டார்ட் ஆகுதா. ஓகேவா, ரிப்பீட்டிங் டிஜிட் ஸ்டார்ட் இமிடியேட்லி ஆஃப்டர் டெசிமல். ஓகேவா, இங்க பாருங்க இதுவே ரிப்பீட்டிங் டிஜிட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஒரு இதுக்கு தாண்டி தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டா, அப்போ இது மிக்ஸ்டு ரெக்கரிங். நெக்ஸ்ட் போலாமா. Which of the following numbers is both a rational number and a terminating decimal? ஓகேவா, ஒரு நம்பர் ரேஷனல் நம்பராக இருக்கணும், டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கணும். ஓகேவா, வெரி வெரி சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா, ஆப்ஷனை பாருங்க. பை ரேஷனலா ரேஷனலா இப்போதான் சொன்னோம் 3.14 அப் டு இன்ஃபினிட்டி போகுமா. இன்ஃபினிட்டிக்கு ஒரு நம்பர் போச்சுன்னா அது இரேஷனல். ஓகேவா, மனிதனால் பகுத்தறிய முடியல, அதனால தான் இன்ஃபினிட்டின்னு ஒரு சிம்பிளை கொடுத்துருக்கான். ஓகேவா, √3 1.71 அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுமா, அப்போ இது என்னது இரேஷனல். ஓகேவா, 1/3. ஓகேவா, 0.3333 அப்படின்னு போயிட்டே இருக்குமா. ஓகேவா, இப்போ இங்க பாருங்க ஒரு நம்பர் ரேஷனலாகவும் இருக்கணும் அண்ட் டெர்மினேட்டிங் டெசிமலாக இருக்கணும். ஓகேவா, இது வந்து டெர்மினேட்டிங்கா, நான் டெர்மினேட்டிங் இது. ஓகேவா, நான் டெர்மினேட்டிங் இது எங்க போய் முடியும் யாருக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஓகேவா, இப்போ இதை பாருங்க 4/5. 4/5 என்ன, 4/5 போட்டா என்ன வருது, 0.0 0.8. கரெக்டா, 40 0 ரிமைண்டர் ஆயிடுச்சா. அப்போ இதுக்கு என்னது 0.8 ஆன்சரு. இந்த 0.8 என்னது, இது ஒரு ரேஷனல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணிச்சா, ஏன்னா அது இன்ஃபினிட்டிக்கு போல. ஓகே, அது மாதிரி டெர்மினேட்டிங் 0.8ஓட முடிஞ்சிருச்சா, 0.8 0.8888 போல. கரெக்டா போல, ஸோ இப்படி போல, அதனால இது ஆன்சர். கரெக்டா, கடைசி சம்மர். Just the following as terminating decimal representation. ஓகேவா, இதுல எந்த நம்பருக்கு டெர்மினேட்டிங் டெசிமல் ரெப்ரசன்டேஷன், டெர்மினேட்டிங் சொன்னா முடிந்து விடும், அது முடிந்து விடும். ஓகேவா, முடிந்து விடும். இதுல எதுக்கு முடியுது பாருங்க, 1.6 வர என்ன வரும், 0.66666 போகுமா. கரெக்டா, அப்ப தப்பா. கரெக்டா, அடுத்த என்னது 3/8 போடுமா, 3 8 0.8 3 சார் 24 6 60. ஓகேவா, 8 7 சார் 56 4. ஓகே, 4 8 5 சார் 40. ஓகேவா, 0.375. கரெக்டா, இப்போ இதான் ஆன்சர். முடிஞ்சா, ஏன்னா 0.375 முடிஞ்சு, 0.375 முடிஞ்சு, அதுக்கு மேல இது என்ன ஆகுது, முடிஞ்சு, இந்த முடிந்து விட்டதா, எக்ஸ்பேண்ட் ஆகல. 0.3751445 இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகல. கரெக்டா, இதோட முடிஞ்சு, ஸோ இதுதான் கரெக்ட். போதுமா, அப்போ இது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகுன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த பர்டிகுலர் சாப்டர் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம், இது கான்செப்ட் தான், நீங்க வந்து ஈஸியா புரிஞ்சிக்கக்கூடிய கான்செப்ட் தான் எல்லாமே. ஓகேவா, டைம் பீயிங்காக இதை நான் டக்குன்னு எடுத்துட்டேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ.